வணக்கம். நான் ரமணன். இன்றைக்கு நாங்கள் ஒரு புது லெசனோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். SQL. SQL தொடங்குறதுக்கு முதல் நாங்கள் சில பேசிக் கான்செப்ட்களை என்னென்று பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது டேட்டாபேஸ்ண்டா என்ன. டேட்டாபேஸ்ண்டா தகவல்களின் தொகுப்பு டேட்டாபேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொண்டோம்னா இந்த யூனிவர்சிட்டியை நாங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட டேட்டாபேஸை மேனேஜ் பண்ண வேண்டும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட நேம்ஸ் தேவை. அடுத்தது அவங்களோட அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ், GPA, அவங்களோட சப்ஜெக்ட்ஸ், என்ன டிகிரி படிக்கிறாங்க, அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த தகவல்களை நாங்கள் ஒன்றா சேர்த்து தொகுதியே டேட்டாபேஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னன்னு பார்ப்போம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு நாங்கள் புதிய டேட்டாபேஸ்களை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்களை நாங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். இந்த டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான இடத்துல டேட்டாக்களை ஈஸியாக ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கு தேவையான தகவல்களை மிக விரைவாக டேட்டாபேஸ்லேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து எங்களோட டேட்டாபேஸை பாதுகாப்பாக மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது எங்களோட டேட்டாபேஸை வேற ஒருவரும் அக்சஸ் பண்ணாத போல பெர்மிஷன்களை கொடுத்து எங்களோட டேட்டாபேஸை நாங்கள் ஃபுல் செக்யூரிட்டியாக வச்சுக்கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் இந்த DBMSல செய்து கொள்ளலாம். DBMS சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ், அடுத்து MS SQL, மைக்ரோசாஃப்ட் SQL, இதை தான் நாங்கள் எங்களோட லெசனில் பார்ப்போம். அடுத்து MySQL, Oracle, FileMaker, RDBMS, அடுத்து இன்னும் பார்த்தோம்னா Clipper, DBase, FoxPro, இதெல்லாம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லலாம். அடுத்தது SQL என்றா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த query லாங்குவேஜ் என்றா எங்களோட டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ்ல இருந்து நாங்கள் அதுக்கு முதல் எங்களுடைய டேட்டாபேஸ் டேபிள்ஸை கொண்டு காணப்படும். இந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸ்ல இருந்து நாங்கள் ஈஸியாக எங்களுக்கு தேவையான தகவல்களை இந்த queries மூலம் நாங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் டேபிளை பார்த்தோம்னா டேபிள் ரோஸையும் குளம்ஸையும் கொண்டு காணப்படும். இதில் எங்களோட தகவல்களை நாங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இந்த டேபிளை நாங்கள் டப்பிள்ஸ் என்றும் சொல்லுவோம். இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது அதில் நாங்கள் மற்ற இனி வர டியூட்டோரியலில் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அடுத்தது SQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். SQL நாங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட ஹோம் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா நீங்கள் SQL எக்ஸ்பிரஸ் எடிஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். SQL நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேன்டா அதுக்கு ஒன்று தேவை SQL Server Express Edition, அடுத்தது தேவை SQL Server Management Studio. இது ரெண்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
அடுத்து வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் இருக்கணும். அதுவும் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். நாங்கள் வந்து அடுத்த டியூட்டோரியலில் வந்து பார்க்க போகிறது எப்படி SQL வந்து MS SQL வந்து நியூ டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நியூ டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள்ஸ் வந்து எப்படி நாங்கள் குவரிஸ் எழுதி எங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த டியூட்டோரியலில் வந்து கட்டாயமாக பாருங்கள். அது வரைக்கும் நன்றி.